தமிழ் கடவுள் என்று மக்களால் வணங்கப்படுபவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளில் தைப்பூசம் மிகவும் முக்கியமானது ஆகும். நடப்பாண்டிற்கான தைப்பூசம் நாளை கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி உலகமெங்கும் உள்ள முருகன் கோவில்களில் கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட அறுபடை முருகன் கோயில்களும் தமிழ்நாட்டில் உள்ள பிற முருகன் கோயில்களும் தைப்பூசத்தை முன்னிட்டு களை கட்டி காணப்படுகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் பழனி கோயில்களில் பக்தர்கள் பாத யாத்திரையாக லட்சக்கணக்கில் குவிந்து வருகின்றனர். தைப்பூச நாளான நாளை முருகன் கோயில்களில் முருகப்பெருமான் தங்க தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தர உள்ளார். இந்நிலையில் பழனி அடுத்த ஆயக்குடி அருகே திண்டுக்கல் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவிகளோடு பாதங்களுக்கு மசாஜ் செய்து வருவது மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக அமைந்துள்ளது. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரும் பூதகரமானதை அடுத்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த செயல் அமைந்திருப்பது தமிழ்நாட்டின் தனி சிறப்பை பறைசாற்றுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோயில் மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இலங்கை உள்ளிட்ட உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களும் தைப்பூசத்திற்காக களை கட்டி காணப்படுகிறது.